ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு தல அஜித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. நேற்று நடந்த ரேசிங்கில் அஜித் அவர்களோட டீம் தோத்துருச்சுங்க. வெற்றியை எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தோல்வியும் அக்செப்ட் பண்ணிக்கிற குணம் இவங்க கிட்ட நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நேற்று வெற்றி பெற்றவங்க மேலே கோப்பையை வாங்கிட்டு இருக்கும்போது தல அஜித் அவர்கள் கீழே நின்று அவங்களுக்கு கை தட்டி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வெற்றி பெற்றவங்களை தோத்தவங்க பாராட்டுறதாங்க. சீரியஸாக அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நம்மளுக்கே அஜித் அவர்கள் அவர் வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்குது. நேற்று அவரோட ரேசிங் ஈவெண்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா அவரோட காரில் கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று ரேஸில் அவரால் சிறப்பாக செயல்பட முடியல. அதே மாதிரி அஜித் அவர்களும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. வெற்றி பெற்றவங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. வெற்றி பெற்றவங்க எப்படியும் ஒரு சில விஷயங்களை நம்மளோட பெட்டர்மெண்ட்டாக தானே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிறதுல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி அஜித் அவர்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி அஜித் அவர்களோட நற்குணங்களை எல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.